சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி வீடியோ. வாங்க வீடியோக்கு போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிரியாணி பண்ண என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் கொஞ்சம் கடற்பாசி, 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, ஒரு ஜாவித்திரி, ஒரு அன்னாசி பூ, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலையை 2ஆக போட்டு வச்சுருக்கேன். மசாலாவுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். இது வந்து ஜீரக சம்பா ரைஸ். ஒரு நல்லா அலசிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். அந்த கிளாஸால் 1 கிளாஸ் மட்டும் நான் ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த ரைஸுக்கு 1.25 கிளாஸ் நான் தண்ணி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி, மீதி வந்து 3/4 கிளாஸ் வந்து பிளெயின் வாட்டர். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1/4 கப் வந்து தயிர், அப்புறமா கொஞ்சமாக முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெயோட கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு லாஸ்ட்டாக மேலே பிரியாணி செஞ்சு முடிக்க போகிறப்ப கொஞ்சமாக சேர்த்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, பாதி லெமன், தேவையான அளவு உப்பு, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி. நான் மட்டனை வந்து ஏற்கனவே ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக வந்து மட்டன் எடுக்க பாருங்கள். அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் குக்கரை அடுப்பில் வச்சு குக்கர் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா கரம் மசாலா ஐட்டம்ஸும் சேர்த்துடலாம். இதில் வந்து ஜாவித்திரி, கடற்பாசி வந்து உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சேர்க்க வேண்டியது பிரியாணி மசாலா, அன்னாசி பூ, ஏலக்காய், பட்டை, 2 கிராம்பு. நான் வந்து இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஜாவித்திரியும் கடற்பாசியும் சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் அதை சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணி செய்கிறப்ப எப்போதுமே வெங்காயம், தக்காளி ஒவ்வொன்றும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் அடுத்தடுத்த பொருள் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக அதோட நான் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துட்றேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதோட சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்க ஒரு தக்காளி. நான் வந்து இந்த கிளாஸால் 1 கிளாஸ் தான் அரிசி எடுத்துருக்கேங்கிறனால 1 வெங்காயம் 1 தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல வெங்காயம் தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் ஆகி வேகிற அளவுக்கு வந்து நல்லா நசுக்கி விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் முந்திரி சேர்த்துக்கிறேன். பிரியாணியை பொறுத்தவரை முந்திரி சேர்த்தா பிரியாணி நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து முழுசாகவே சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்த்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். மட்டன் வேக வைக்கிறப்ப நான் கொஞ்சமாக மஞ்சள்தூள், உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்து வேக வச்சேன். அப்போ தான் வந்து அதோட அந்த மட்டனோட நல்லா வந்து அந்த மிளகாத்தூள் உப்பெல்லாம் சார்ந்துருக்கும், இல்லைனா பிளெயினாக இருக்க மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே சிக்கன் பிரியாணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து மேக்னேட் பண்ணி எப்படி ட்ரையாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா பிரியாணி செய்யணும்னு போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மேலே வர ஐக்கான்லேயும் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். நான் இன்னொரு பிரியாணி வீடியோவில் நம்ம எப்படி வந்து பிரியாணி மசாலா வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். எல்லா ஸ்பைசஸ், மல்லி, ஜீரகம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் ட்ரையாக வறுத்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து பிரியாணி மசாலா வீட்டிலே அரைச்சிக்கலாம். அதை இன்னொரு வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். இப்போ இதில் டைம் இல்லாதனால நம்ம டேரெக்டாக செய்கிறோம். நம்ம போட்டிருக்க எல்லா மசாலுமே மட்டனோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் வந்து மட்டன் வந்து பிளெயினாக இல்லாமல் நல்லா மசாலாவோட சாந்து வெந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இது 2ஐயும் அதோட சேர்த்துக்கிறேன். இதை 2ஐயும் சேர்த்து இதையும் நல்லாவே வதக்கி விடுங்க. பிரியாணி பண்ணுறப்ப எப்போதுமே நம்ம சேர்க்குற ஒவ்வொரு பொருளும் நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் வந்து அது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ வந்து நான் 1/4 கப் தயிர் சேர்த்துக்கிறேன்.
தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் பிரியாணி மட்டும்தான் செய்கிறீங்கன்னா மட்டன் வேக வச்ச தண்ணியே 1.25 கிளாஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 கிளாஸ் மட்டன் தண்ணியும் மீதி 3/4 கிளாஸ் வந்து plain வாட்டரும் நான் சேர்த்துருக்கேன். நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுருக்கேன். இது ஜீரக சம்பா ரைஸுங்கிறனால ஜீரக சம்பா ரைஸ் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா குழஞ்சிரும். அதனால் வந்து பார்த்து கரெக்டாக ஊற வச்சுக்கோங்க. ஜீரக சம்பா ரைஸ் வாங்கினாவே நல்ல ஃப்ளேவராக இருக்கும் பிரியாணி. அந்த ரைஸே நல்ல மணமாக இருக்கும். ரைஸ் சேர்த்துட்டு லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கிறேன். கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு ரைஸ் வந்து உதிரியாக வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். லெமனை ஃபஸ்ட்டே சேர்த்துடாதீங்க. எல்லாம் ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக மேலே புழிஞ்சு விடுங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம மீதி எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து அதோட சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு கலராமல், இல்லைனா அரிசி உடஞ்சிரும். இப்போ மூடி வச்சுட்டு ஒரே 1 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். நான் கறியை ஏற்கனவே வேக வச்சிட்டேன் அப்படிங்கிறனால எனக்கு 1 விசிலே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி செமையாக வந்திருக்கு. நல்லா உதிரியாக குலையாமல் சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி பிரியாணி செஞ்சுட்டு குக்கர்லேருந்து திறக்கிறப்ப அந்த ஓரத்துலேருந்து கிளறி விடுங்க. எப்போதுமே பிரியாணி குக்கரில் செஞ்சீங்க அப்படின்னா உடனே ஒரு ஹாட் பாக்ஸ்க்கோ இல்லை ஒரு அகலமான பாத்திரத்துக்கோ மாற்றி வச்சுருங்க. இல்லை குக்கர்லேயே வச்சிட்டிங்கன்னா குழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் வந்து ஹாட் பாக்ஸில் மாற்றிட்டேன். பாருங்கள் இப்போ வந்து எவ்வளோ உதிரியாக வந்து நல்லா பிரியாணி ரைஸ் வந்து தனித்தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி. சமைத்து சுவைத்து மகிழுங்கள்.